வணக்கம், இது உங்க அஸ்வின் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க MBA எல்லாம் டான்ஸ் எழுதிட்டு MBA காலேஜஸ், MBA கோர்சஸ், அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ இதுக்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கோயம்புத்தூர்ல MBA ஃப்ரீயா படிக்கலாங்க. முழுக்க ஃப்ரீயா படிக்கலாம். எப்படி தானே கேட்குறீங்க? இது ஒரு ஸ்காலர்ஷிப்போ எதுவும் கிடையாதுங்க. இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருந்து கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பா அப்படிங்கிறதாலும் கிடையாது. இல்லை டான்ஸ்ல நல்ல ஸ்கோர் எடுத்தாதான் இந்த ஸ்காலர்ஷிப்பா அப்படியுமே கிடையாதுங்க. இது முழுக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்னால வரப்போற ஒரு பம்பர் ஆஃபர், ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்னே நீங்க சொல்லலாங்க. இதுக்கான கிரைட்டீரியா என்னன்றதை பார்க்குறோம். அடுத்தது உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இது இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கணும், எப்படி இதை அப்ளை பண்றது, எங்க அப்ளை பண்றது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இப்போ இந்த ஸ்கீம் என்ன ஸ்கீம்னு கேட்டீங்க அப்படின்னா, இது ஒரு கவர்மெண்டால கொடுக்க போற ஒரு ஸ்கீமுங்க. இது எந்தெந்த காலேஜ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது முழுக்க பியூரா ஒரு மேனேஜ்மெண்ட் பி ஸ்கூல்ல மட்டும்தான் கொடுக்குறாங்க. இதுல உங்களுக்கு ரெண்டு கோர்சஸ் மட்டும் தான் இருக்கும். ஒன்னு MBA, இன்னொன்னு MCA. ஸ்டாண்ட் அலோன் MBA காலேஜஸ்ல மட்டும்தான் இதை கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூஷன்ல இதை பிரீமியமாவே கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலாவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உங்களுக்கு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா கேம்பஸை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, கேம்பஸோட மேனேஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு IIM, IIT ஸ்டாஃப், ஒரு மிலிட்டரி அண்ட் நேவி, இந்த மாதிரி பெரிய கவர்மெண்ட் இதுல இருந்து கமாண்டரா இருந்து ரிட்டையர் ஆகி வந்தவர் தான் இந்த காலேஜோட மேனேஜ்மெண்ட்லாம் வச்சிருக்காங்க. கேம்பஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 ஏக்கர் கேம்பஸ்ங்க. மேனேஜ்மெண்ட் எப்போ இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா 2009-7ல ஸ்டார்ட் பண்ணி 2000 கரண்ட் டேட் 27-25 வரைக்குமே அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 2007ல ஸ்டார்ட் பண்ணி 2025 வரைக்குமே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 ஏக்கர் பியூர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுங்க. இதுல உங்களுக்கு ரெண்டே கேம்பஸ் மட்டும் தான். ஒன்னு MBA கேம்பஸ், இன்னொரு MCN கேம்பஸ். இது மட்டும் தான் இருக்கு. இதுல முழுக்க உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டா, ஸ்கில் ஓரியன்டா, பிளேஸ்மெண்ட் ஓரியன்டா, ஒரு நார்மல் டிகிரி இல்லாம முழுக்க உங்களுக்கு பிராக்டிகல் ஸ்டடிஸ் ஓரியன்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 30 MBA அண்ட் 30 MCA உங்களுக்கு முழுக்க டோட்டலா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எந்த ஒரு டியூஷன் ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல. இந்த டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீங்க. இந்த ப்ரோக்ராம் முழுக்க நீங்க படிக்க இந்த ப்ரோக்ராம் முழுக்க நீங்க ஃப்ரீயா படிச்சுக்கலாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா இதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட யூஜில நீங்க ஒரு ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்து யூஜில மினிமம் 75% எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு கம்ப்ளீட்டா நீங்க எலிஜிபிள். இல்ல பெர்சன்டேஜ் கம்மியா இருந்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப், இந்த ஸ்கீமுக்கு நீங்க எலிஜிபிள். இந்த ஸ்கீம்ல நீங்க 75% எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க எலிஜிபிள் 100% உள்ள போயிடலாம். உங்களுக்கு பெர்சன்டேஜ் குறைய இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல நீங்க வரலாம். பட் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ரேஷியோஸ் குறைஞ்சிட்டே வருங்க. இந்த அமௌண்ட் குறைஞ்சிட்டே வரும். செகண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா கம்ப்ளீட்டா அது உங்களுக்கு ஃப்ரீங்க. நீங்க எந்த ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துருக்கணும், எந்த ஒரு கிரைட்டீரியா இருக்கணும் அப்படின்னு எதுவுமே அவசியம் கிடையாதுங்க. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் கிடையாதுங்க. இது முழுக்க உங்களோட மெரிட் ஸ்கோரை பொறுத்து தான் இருக்குங்க. இன்ஜினியரிங் ஸ்கூல்ஸ்க்கு அந்த மெரிட் ஸ்கோருமே பாக்குறதுல டைரக்டா உங்களுக்கு இன்டர்வியூ. இதுல முக்கியமான விஷயம்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். நீங்க யார் 70% மேல எபோவ் வச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா முதல்ல வர்றவங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ல வர முடியும். ஏன்னா லிமிட்டடான சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 30 MBA அண்ட் 30 MCA. இதை மட்டும் தான் லிமிட்டடான சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிக் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துறாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட பேர் என்ன பாத்தீங்கன்னா CSR ஃபண்டிங் சொல்லுவாங்க, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமா இந்த டியூஷன் ஃபீஸும் இந்த ப்ரோக்ராமையும் நீங்க கம்ப்ளீட்டா ஃப்ரீயா படிக்கிறீங்க. இது எப்படி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த டியூஷன் ஃபீஸை ஃப்ரீயா படிக்கிறதுனால ஒரு எக்ஸாம்பிள் டைட்டன், அசோக் லேலண்ட், இந்த மாதிரி பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் கொடுக்குற ஃபண்டிங்ல தான் நீங்க படிக்கிறீங்க. இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு முழுக்க எலிஜிபிள் தான். நீங்க யூஜில இந்த பெர்சன்டேஜும் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா. இதுக்கப்புறம் நீங்க படிச்சு முடிச்சோடனே இந்த ஃபீஸை லோன் மாரி ரிட்டர்ன் பே பண்ணுமா, ரீபேமெண்ட் இருக்கா அப்படிங்கிறீங்கன்னா கிடையாதுங்க. ஒருவேளை நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கம்பெனில பிளேஸ் ஆக சொல்லி நம்ம ப்ரெஷர் பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாலும் கிடையாதுங்க. முழுக்க உங்களுக்கு தேவையான கம்பெனிஸ்லயும் உங்களுக்கு தேவையான ஃபீஸஸ் வித்தவுட் ஃபீஸஸ்லையுமே நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த கம்பெனிஸ் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க இந்த இன்ஸ்டியூஷன்ல இருந்து. செகண்ட் 100% ஸ்காலர்ஷிப்புங்க. முழுக்க டியூஷன் ஃபீஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஆரம்பிச்சு 4th செமஸ்டர் வரைக்கும் எந்த ஒரு டியூஷன் ஃபீஸுமே கிடையாது. நார்மலா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு MBA-வா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு ஒரு 75,000 வருங்க. ஒரு 4 செமஸ்டர்ஸ்க்கு 3 lakh rupees உங்களுக்கு வரும். இந்த CSR ஃபண்டிங் மூலமா அந்த 3 lakhs ரூபாயுமே டோட்டலா into 0 rupees நீங்க பைபாஸ் பண்ணிடுறீங்க. இதுவே MCA வருது அப்படின்னா 60,000 வருங்க ஒரு செமஸ்டருக்கு. 4 செமஸ்டருக்கு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2,40,000 வரும். அதுவும் கம்ப்ளீட்டாமே நீங்க ஜீரோ பண்ணிக்கலாம் இந்த ஃபண்டிங், இந்த கார்பரேஷன். MCA படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு ஆட்-ஆன் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்சஸ் ஒரு கோர்சஸ் இருக்கு. அதையும் நீங்க படிச்சுக்கலாம். அதுவும் கம்ப்ளீட்டா ஃப்ரீங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கும் நீங்க எந்த ஒரு பேமெண்ட் பண்ண தேவையில்லை. இதுவும் கம்ப்ளீட்டா ஃப்ரீ தாங்க. தேர்ட்
இது எப்படி நீங்கள் நான் நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே போயிட்டு அந்த இன்ஸ்டியூஷனில் அந்த மேனேஜ்மெண்ட்டில் பேசி அதில் இருக்க சேர்மன் சார்ட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீங்களும் தாராளமாக அதை கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அந்த காலேஜ் இன்ஸ்டியூஷனோட நம்பர் கொடுத்துருக்கேன், மேனேஜ்மெண்ட்டோட நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு கேட்டு நீங்கள் தாராளமாக கேம்பஸ் ஒருத்தர் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே கிளாரிட்டி கிடைக்குங்க. ஆனால் இது முழுக்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட கரண்ட்டில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக படிச்சுட்டு வெளில இன்டர்ன்ஷிப் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நீங்கள் டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த பேட்ச் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இன்கமிங்க்கு உங்களுக்கு வேகன்சி இருக்குது, தாராளமாக நீங்கள் உள்ளே வரலாங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி எப்போ கால் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏதாவது ஃப்ரீ சீட் இருந்தால் சொல்லுங்கள், வித்தவுட் ஃபீஸில் லோ ஃபீஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு இருக்காங்க. அவங்களுக்கான முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கான பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கீமுங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் போய் அந்த மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷனை போய் விசிட் பண்ணி அங்கே பிரின்சிபல் சாரையோ இல்லை சேர்மன் சாரையோ இல்லை அட்மிஷன் ஆஃபீஸரையோ அவங்க டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மார்க் ஷீட் கொடுத்தீங்கன்னா அவங்களையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கீம்ஸை பற்றி, உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி, உங்களுக்கான ப்ரோட்டோகால், அடுத்த ப்ரொசீஜரை பற்றி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுக்கு பெருசாக இந்த வேலையும் இருக்குங்க. ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஒரு ஃபார்மல் இன்டர்வியூஸ் தான், ஒரு ஜஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோ, உங்களோட டெக்னிக்கல் இன்டர்வியூலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் இன்டர்வியூ தான் இருக்கும். அதை நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக படிச்சுக்கலாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா 30 சீட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, உடனடியாக போய்க்கலாம். இது எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸும் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மள்கிட்ட கேட்குறவங்க நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்பா அம்மா இல்லாதவங்க கேட்குறாங்க. யூஜியே 18,000 20,000 படிக்கிறவங்க கேட்குறாங்க. அதே 20,000 MBA இருக்குமான்னு கேட்குறீங்க. 20,000 எந்த காலேஜிலும் MBA கொடுக்குறது இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீ மெரிட் ஸ்கோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஃப்ரீயாக நல்ல பேக்கேஜ்லேயும் பிளேஸ் ஆகி போயிருக்காங்க. செகண்ட் இயர் படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட் இயர் படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பே போக ஆரம்பிச்சாங்க. இப்போ போயிட்டு இருக்காங்க சுச்சுவேஷன்ஸில். அந்த காலேஜ் இன்னும் அடுத்த மோட்டோ என்ன அப்படின்னா, ஒரு 2028 2029 பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க அந்த காலேஜ் இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு விஷயமிஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் இதில் டைப் ஆகிட்டீங்க, இதில் மெர்ஜ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஸ்டியூஷன்ஸ் உங்களுக்கான கெரியரும் நல்ல ஒரு க்ரோத்தாகவே இருக்குங்க. இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாகவே இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நானும் கொடுப்பேன். இது 75% எடுத்தால் மட்டும்தான் ஃபுல் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. 75% எடுத்தீங்கன்னா நீங்கள் 100% எலிஜிபிள். மற்ற லோ பர்சன்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். பட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்கீம்ஸ் அந்த பாலிசிலாம் அப்ளை ஆகுங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்தால் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கீழே மேனேஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், பிரின்சிபல் சார் நம்பர், சேர்மன் சார் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன். அதுக்கு டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இல்லை நான் இது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை, நேரில் போய் பார்க்கலாம்னா தாராளமாக மேனேஜ்மெண்ட்டோட லொக்கேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களே உங்கள் லொக்கேஷனில் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் மேனேஜ்மெண்ட்டை காலேஜ் விசிட் பண்ணி உள்ளே போய் டிஸ்கிரிப்ஷனில் ஒன்ஸ் ட்வைஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட அட்மிஷன் ஆஃபர் லெட்டர்ஸை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கலாங்க. சரிங்களா? இது மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கீழே அந்த காலேஜோட சேர்மன் சார் நம்பர், IITயில் கமாண்டராக ஒர்க் பண்ண திரு வேலு சார் அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன். அவரோட நம்பரும் கீழே கொடுத்துருக்கனால நீங்கள் டேரெக்டாக சேர்மன் சார் நீங்கள் கூப்பிட்டு பேசிக்கலாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி என்ன வீடியோ போடுறத கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.